ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. அதிசயமா என்னடா எங்கள் அம்மா எனக்கு எந்த வேலையை வச்சுன்னு பார்த்து ஒரு பெரிய வேலையை துணித்தவன் வச்சுட்டு போயிருக்காங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன், அதெல்லாம் தூக்கி அப்படியே மிஷினில் போட்டு மிஷின் பண்ணிவிட்டு அந்த கந்துருவேன். செப்புது கொண்டு அடிப்பேன். நேற்று மழையில நனைஞ்சிட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு அவசர நாற்று ஏறி போயிடும். நான் இது ஊற்றிக்கிறேன். எது ஊற்றுனாலும் கையில் தான் வாஷ் பண்ணும். பெருசாக அழுக்கெல்லாம் இல்லை, ஈரமாக கிடக்கும் துணி. எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இங்க வந்து தெளிவா ரெக்கார்ட் பண்ணு. நீங்க எந்திரிக்கும் போதே நான் எந்திரிச்சு வந்துட்டேன். என்ன பண்ண அந்த வரைக்கும் என்ன பண்ண? அப்புறம் இதுக்கு என்ன பதில்? எந்திரிச்சனா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன வேலை பார்த்தீங்க? அதுக்கப்புறம் தூங்குனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண? தூங்குனேன். அப்புறம் இப்பதானே எந்திரிச்சு. இப்போ மணி எத்தனை? காலையில் 4 மணிக்குள்ள எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு என்னடி தாங்க வேலை பார்த்த? சரி, ஓகே. இப்போ மணி எத்தனை தெரியல, நானே சொல்கிறேன். 8:49 டே இன் மை லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 20 என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டாங்க. சொல்லு, நீ சொல்லு. ப்ரஷ் பண்ணிட்டேன். ப்ரஷ் பண்ணாமல் என்ன நான் பேச மாட்டேன். அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. இப்போ சாப்பிட்டு தண்ணி குடிச்சியே இல்லையா? அப்புறம் என்ன கையில் வச்சுருக்க? நட்ஸு. அதில் என்ன மிஸ்ஸிங்? பேரிச்சம்பழம். ஏன் காலியா போச்சு? அது ஏன்னு கேட்டா நான் என்ன பண்ணிட்டேன்? சரி, ஓகே. சாப்பிட்டு அடுத்த வேலையை தொடங்கு. ஏண்டா நட்ஸு கொடுத்து சாப்பிட வச்சா அப்படி சோஃபாவில் மல்லாக்கா படுத்துக்கிட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கேன். நியாயமா தங்கம்? சாப்பிட்டுட்டே தானே பார்த்தேன். சாப்பிட்டு இப்போ தானே எந்திரிச்சு வந்தீங்க. பொழுதுக்கு படுத்துருந்தா பாடி வலிக்கலையா? இங்கே ஒரு சோம்பேறிங்களா? இது 1ஆம் நம்பர் சோம்பேறி, 2ஆம் நம்பர் சோம்பேறி, 3ஆம் நம்பர் சோம்பேறி. பார்க்கலாம் வா. 3ஆம் நம்பர் சோம்பேறி ஊர் சுத்த போயிருக்கான், வருவான். வெயிட் பண்ணு. சரி, நீ போயிட்டு துணி எடுத்துகிட்டு வந்து ஊற வை. போ, பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். பக்கெட்டில் துணி கிடக்குது, வைக்கிட்டு துணிக்கு. போட்டு வரேன். எங்கள் வீட்டில் தான் இப்படி நடக்குமா இல்லை உங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி வலிக்காம போடுமா? அப்படின்னா தான் வேலை செஞ்சு தருவேன், செஞ்சு தர மாட்டேன். எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. வலிக்காம போட்டா வேலை, இல்லைன்னா நோ வேலை. பிச்சு என்ன பிச்சு? மேலே அப்படி தூக்கி போட்டனால அப்படி இருக்கு. காலையில் 2 பேர் குளிச்சு இது போல தான் இருக்குது. நைட்டு 7 மணிக்கு குளிச்சோம். எங்க காணா? எங்கடா போன? தண்ணி போட்டு விட்டு போ, உங்க அம்மாட்ட போ, தூங்கு போ. அம்மா ஹெச்சு மண்ணாக்கிட்டான் புள்ள. ஓடிட்டான். அதானே லிக்விட் ஊத்துன. எறும்பு தட்டி விடு. அரை லிக்விட் ஊத்திட்டேன். கண்டு அழகா பூ பூத்துருக்கு. ஏண்டா சாமி, அழகா இருக்கு. சாப்பிட போறியாடா? லெமன் சோறு வேணுமா வெள்ளை சோறு வேணுமா? அது எந்த கரண்டியில் அள்ளி போடு பற்றி அறிவு. சோறு ஒரு பருக்க கூட கீழே இறையக்கூடாது. கிட்ட தட்ட வை. ஒரு முத்தம் தர. ஏன்டா ஒரு முத்தம் எவ்வளோ பெரிய வேல்யூ தெரியுமா? அது அம்மாவோட முத்தம். அடி பாவி, இறையிட்டு இன்னைக்கு இருக்குது பாரு. என்ன போட்டுக்கிற தொட்டுக்க? இறையிலதான் இப்போ இதுன்னு இறஞ்சிருக்குது.
அடி பிச்சு புடுவேன் பார்த்துக்க படுவா. தீர்க்க சுமகதி பவ. வெங்காய பவ. எங்கள் வீட்டில் வந்து நிரு வந்து லெமன் சாப்பாட்டுக்கு சிக்கன் வச்சுட்டு சாப்பிடுவான். கேட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவான். நானும் அவன் சொல்கிறத கேட்டு நானும் சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இது அப்படியே நல்லா பட்டு வந்து நக்கி வச்சுட்டு போயிடும். தெரியுதுல்ல. தண்ணி மோர் எனக்கு குடிக்க. தேங்க்யூ. சிச்சுக்கு இப்படி சிந்துற. நேற்று புள்ளிக்கு பிரத்திட்டு வந்துச்சு. வாலாட்டிட்டான். வாலாட்டுறான். டேய் இவருக்கும் தூக்கம் அவருக்கும் தூக்கம். அவர் எங்கே சாமி படத்துக்கு அடியில் படுத்து தூங்குறாரா? ரைட். அவர் பெட்ரூம் அதுவாக மாட்டிட்டார். ஆனால் சிம்பாவுக்கு வந்து சோஃபாவில் படுக்கணும், நம்மளோட சுற்றணுன்ற ஆசை. ஏன்னா இவர் சோஃபா மேலே தூங்குறதுனால அவரு சோஃபா மேலே தூங்கணும்னு அவருக்கு ஆசை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பயங்கர சேட்டை, சேரும் சகதியுமாக உள்ளே வர்றது. துணி துவைக்க வந்துட்டான். அதுக்குன்னு நம்ம செடியில் ஒரே ஒரு செம்பருத்தி இன்னைக்கு அழகாக பூத்துருக்கு. இருமா ஏதோ மிஷினில் துவைக்கிறேனே. ஏன் நான் என்ன பண்ணேன்? ஏன் சாமி இந்த ஃபேண்ட்டு நேற்று கொஞ்ச நேரம் தானே போட்டிருந்தேன், எதுக்கு அத்தனை சோப் போட்டு உரைக்கிற? எனக்கு இப்படிதான் துவைக்க தெரியும். நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன்னையே தான் துவைக்க சொல்லுவேன். பார்த்து பத்திரமா தவ, நாய்க்கு வந்துட போகுது. கொழுப்புடா கொழுப்பு. சரி பண்ணு பண்ணு. டேபிள் ரோஸ் பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. எனக்கு உண்மையாலுமே ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மயில எனக்கு இந்த டேபிள் ரோஸ் ரொம்ப பிடிக்கும். இதில் பிங்க் கலர் டார்க் பிங்க் இருக்கு இல்லைங்களா, இதுவும் ஒரு பிங்க்கு தான். டார்க் பிங்க் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஏதோ ஒரு நாளாக 2 நாளாக பூத்துச்சு. அந்த செடி எதுக்குள்ளே இருக்குன்னு தெரில. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே பிங்க்கு தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கே நிறைய மொட்டு வச்சுருக்கு. இது ஒரு நாளைக்கு மொத்தமாக பூக்கிற அன்னைக்கு அவங்களுக்கு வீடியோவாக ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன். சம்மந்தமே இல்லாமல் நான் செடி தண்ணி அடித்த கேமரா மயில ஃபோன் போச்சு. ஏற்கனவே ஃபோனை அரையும் குறையுமே வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துக்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தண்ணி ஊற்றுனேன். ட்ரெஸ்ஸெல்லாம் நனைச்சி விட்டேன். என்ன அப்படி தான் ஊற்றுவேன். டேய் போயிரு, கம்முன்னு போயிரு பாப்பு. நான் ஒன்றும் ஆணியே அடிக்க வேண்டாம். நான் காலையிலே குளிச்சுட்டேன். ஒன்றும் பண்ண வேணாம் போ. நான் சங்குப்பூ பார்க்க போகிறேன். சங்குப்பூ ஒரு காய் வச்சுருக்கு. சங்குப்பூ டெய்லி ஒன்று பூத்துருது. அதில் பாருங்கள் சங்குப்பூவில் காய் வச்சுருக்கு, விதை வச்சுருக்கு. இது வந்து விருச்சக ராசிக்கு வந்து சங்கு செடி வந்து வீட்டில் கம்பல்சரி இருக்கணும். அதனால் இங்கே வச்சுருக்கோம். அது அப்படியே கொடியை வருது. அந்த பக்கெட்டு இருக்கிறது அப்படியே நைன்னு கிடக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் காட்டுறேன். யாரு நம்மளு ஃபோனில் அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இதுதான் எடுத்துச்சு. ஓகே ஓகே. மதியம் சாப்பிட ரெடி ஆகிட்டீங்க. சாப்பிடு. அக்காவை கூப்பிட போகணும். நான் அந்த ஃபோனில் ஃபஸ்ட்டு எடுத்து ஃபோட்டோ என்ன தெரியுமா? இதுதான். சூப்பர் குட். நல்லதா? சரி நான் போய் சாப்பிட்றேன். இது அந்த கடையில் போயிட்டு ஒரு பொட்டி வாங்கிட்டு அந்த லேஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அன்றைக்கி செஞ்சோட தக்காளி வெங்காயம் வெட்டி போட்டு அது செய்யலாம். போயிட்டு வரலாம்.
சரி, தண்ணி குடிச்சிட்டு வரலாம். குடிச்சிட்டு வா. பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப்பில் வந்து நிருவோட லைஃப்பில் இருபது சாரி டேல அப்படியே லைவ் அந்த நம்ம சேனலில் லைவ் போயிட்டு அப்படியே போயிட்டோம். அதனால் அவனை அப்போ வீடியோ எடுக்கல, வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் வீடியோ எடுக்கிறோம். சரி அக்ஷோ கூப்பிட்டு வந்தாச்சு. டே இன் மை லைஃப் போயிட்டு இருக்கா? யாரு? நிருது. சூப்பர் சூப்பர். என்ன நடக்குதுங்க? நிரு வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா. என்ன பண்ணேன்னு சொல்லு. கடையில் போயிட்டு லேஸு குர்குரே சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் சாப்பிட்டுட்ருக்கோம் 3 பேர்த்துக்கும். 3 பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துட்டா. தேங்க்யூ தங்கம். அப்புறம் இருக்கும். அழகு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பா என்ன பண்ணுற? எங்கள் அம்மா எனக்கு வேலையாக வைக்கிது. என்ன வேலையாக வைக்கிறியாம்மா? எங்கள் வீட்டில் தானே இருக்காங்க, ஒரு வேலையில் வேலையாக வைக்கிது. காலையில் துணி துவைக்க சொன்னேன், துணி துவைச்சான். இப்போ சப்பாத்தி பூரி தேய்ச்சி தர சொன்னேன், பூரி தேய்ச்சி தரான். இது அவன் பூரி தரேன், ஃபஸ்ட்டு அவன் பூரி தான் போடுவேன். சரி போடு போடு. உங்கள் 2 பேருக்கு நீ சுட்டா பூரி புஷ்ஷுன்னு வருமா? எஸ், நான் சுட்ட பூரி பூரி. சரி நாளைக்கு செத்தலாம் இருக்கேன். இன்னைக்கு எங்க அம்மா இதுக்கு காப்பிரைட் வரும். அந்த டைலாகுக்கு இல்லை, அந்த வேர்டுக்கு. இன்னைக்கு எங்க அம்மா பூரி சுடுறாங்க. தங்க மகள்ல தானே வரும் அந்த இது. நல்லா இருக்கு. சரி சுட்டு வாங்க. நீ அங்கே சுடுறதுக்குள்ளே இங்கே நான் எல்லாத்தையும் அழுத்திட்டேன். அதுலயே போட்டு பிடிக்க போகுது. சீக்கிரம் சுடு. நான் தாங்க உங்களுக்கு பயப்படலாம், அடுப்பு கூடமா உங்களுக்கு பயப்படலாம். நீ ஏறி உட்காந்து எனக்கு 2 சப்பாத்திக்கு மெலிசா தேய்ச்சிரு. கேட்கணுமா? மெலிசா அழுத்து, நல்லா அழுத்துனீங்கனாவே அதையும் வந்துடும். என்ன பண்றது, என்ன காயிலை காயமும் பூரி போட்டுருச்சு. டெஸ்டிங்க்கு தான் என் பூரி எப்பவுமே. வாங்க சாப்பிடலாம். எஸ், நான் தேய்ச்ச பூரி. நீ தேய்ச்ச பூரி, அம்மா சுட்ட பூரி, அம்மா வச்ச குருமா. நான் தேய்க்கலன்னா பூரி வந்திருக்காதுல்ல. ஓகே, சரி சாப்பிடு.